Hare Krishna. So Srimad Bhagavatam, 2வது ஸ்கந்தம், 5வது அத்தியாயம், 32வது ஸ்லோகம். Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya. Narayanam Namaskritya. Naram Chaivam Narottamam. Naram Chaivam Narottamam. Devim Saraswatim Vyasam. Devim Saraswatim Vyasam. Tato Jayamudhiraye. Tato Jayamudhiraye. Nashtaprayeshu abhadreshu. Nashtaprayeshu abhadreshu. Nityam Bhagavata Sevaya. Nityam Bhagavata Sevaya. Bhagavati Uttama Shloke. Bhagavati Uttama Shloke. Bhakti Bhavati Naishtiki. Bhakti Bhavati Naishtiki. Yadaite Sankata Bhava. Bhutendriya Manoguna. Yada Yatana Nirmane. Nashekur Brahma Vittama. முழுமையப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணருள்ள பக்தி வேதாந்த சுவாமி சிறப்பு வாழ்த்தி சொல்லுங்க. யதா இருக்கும் அளவும் ஏதே இவ்வெல்லா அசங்கதா நினைக்காமல் பாவா அவ்வாறு நிலைபெற்றிருந்த பூத மூலப்பொருட்கள் இந்திரிய குணங்கள் மனம் குண இயற்கை குணங்கள் யதா அது வரைக்கும் ஆயதன முதல் நிர்மாணே உருவாக்கப்படுவதில் சாத்தியமானதாக இல்லை. பிரம்மவித்தம உன்னத அறிவை நன்கு அறிந்துள்ள நாரதா. ஆன்மீகில் மிகச்சிறந்த நாரதா மூலப்பொருட்கள் குணங்கள் மனம் மற்றும் இயற்கை குணங்கள் ஆகிய இவற்றை பொருந்தும்படி நினைக்காதவரை முதல் எனப்படும் வடிவங்களை உருவாக்க முடியாது. பொருளுரை ஜீவராசிகளின் வெவ்வேறு வகைப்பட்ட உடல் அமைப்புகள் மோட்டார் வண்டியின் பாகங்களை ஒன்றாக பொருத்துவதன் மூலமாக வெவ்வேறு வகையான மோட்டார் வண்டிகளை உற்பத்தி செய்வதை போன்றது ஆகும். வாகனம் தயாரான பின் வண்டியொட்டி வாகனத்தினுள் அமர்ந்து தான் விரும்பியவாறு அதை இயக்குகிறார். இது பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தின் 61வது பதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜீவராசி உடல் எனும் இயந்திரத்தின் மீது அமர்ந்திருப்போனை போன்றவன் ஆவான். ரயில் வண்டி அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் நகர்வதைப் போலவே உடல் எனப்படும் வாகனம் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஆயினும் ஜீவராசிகள் உடல்கள் அல்ல. வாகனம் எனப்படும் உடலிலிருந்து அவை வேறானவை ஆகும். ஆனால் புத்தியில் தாழ்ந்த ஜட விஞ்ஞானியால் புலன்கள் மனம் மற்றும் ஜட இயற்கை குணங்கள் எனப்படும் உடலின் வெவ்வேறு பாகங்களை ஒன்றாக பொருத்தும் முறையை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஜீவராசியும் பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாக உள்ள உயிர் பொறிகளாகும். தந்தை அதாவது பகவான் அவரது மக்களிடம் கருணை கொண்டவராக இருப்பதால் தனித்தன்மை வாய்ந்த ஜீவராசிகள் ஜட இயற்கையை அடக்கி ஆட வேண்டும் என்ற அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சிறிய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக தந்தை சில விளையாட்டுப் பொருட்களை கொடுப்பது போலவே ஜட இயற்கை பகவானின் பிரதிநிதியின் கட்டுப்பாட்டில் இருப்பினும் ஜீவராசிகள் விருப்பம் போல ஜட இயற்கையை அடக்கி ஆள அனுமதிப்பதற்காக
பகவானின் விருப்பத்தால் ஜட படைப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜீவராசிகள் சிறு குழந்தைகளை போன்றவர்கள். பகவானுடைய வேலைக்காரி, அதாவது இயற்கை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஜட வெளியில் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பணிப்பிள்ளை, அதாவது மாயையை எல்லாமாக கருதி பரமசத்தியத்தை, அதாவது துர்கா தேவியை போன்ற பெண்பால் என்று தவறாக எண்ணுகின்றனர். குழந்தைத்தனம் கொண்ட முட்டாளர்களான பௌதிகவாதிகளால் பணிப்பெண் அல்லது ஜட இயற்கை என்ற கருத்துக்கு அப்பால் செல்ல முடியாது. ஆனால் பணிப்பெண் எஜமானருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை போலவே ஜட இயற்கையின் அனைத்து செயல்களும் பகவானாலேயே ஆளப்படுகின்றன என்பதை புத்திசாலியான அவரது மகன்கள் அறிந்துள்ளனர். புலன்களை போன்ற உடல் உறுப்புகள் மகத்தத்துவத்தின் படைப்புகள் ஆகும். பகவானின் விருப்பத்தால் அவை இணைக்கப்படும் பொழுது ஜட உடல் தோற்றத்திற்கு வருகிறது. ஜீவராசி இவ்வுடலை செயலாற்றுவதற்கு உபயோகித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். இது பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. 33 ததா சம்ஹத்ய சான்யோன்யம் பகவத் சக்தி சோதிதா சதசத்வம் உபாதாய சோபயம் சஸ்ருச்சுஹ்யதஹ. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் வலிமையால் இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பொழுது சிருஷ்டி, உபசிருஷ்டி ஆகியவற்றின் மூலமாக இப்பிரபஞ்சம் தோன்றியது என்பதில் சந்தேகம் இல்லை. பொருளுரை: பரமபுருஷ பகவான் அவரது பல்வேறு சக்திகளை சிருஷ்டியில் தீவிரமாக ஈடுபடுத்துகிறார் என்பது இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரே ஜட படைப்புகளாக உருவாகி விடுகிறார் என்பது இதன் அர்த்தம் அல்ல. அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாகவும் அவரது விரிவங்கங்களாலும் தம்மை அவர் விரிவடைய செய்கிறார். பிரம்ம ஜோதியிலும் ஆன்மீக வானத்தின் ஒரு மூலையில் சில சமயங்களில் ஆன்மீக மேகம் ஒன்று தோன்றுகிறது. இவ்வாறு மறைக்கப்பட்ட பாகம் மகத்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பகவான் அவரது விரிவங்கமாகிய மகாவிஷ்ணுவின் உருவில் மகத்தத்துவத்தின் நீருக்குள் பள்ளி கொள்கிறார். அந்த நீர் காரண ஜலம் என்று அழைக்கப்படுகிறது. காரண ஜலத்திற்குள் மகாவிஷ்ணு உறங்கும் பொழுது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அவரது சுவாசத்துடன் வெளிப்படுகின்றன. இப்பிரபஞ்சங்கள் நிரந்தரமாக காரண ஜலம் முழுவதும் பரவியுள்ளன. அவை மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் உள்ளேயும் அதே மகாவிஷ்ணு மீண்டும் கர்ப்போதரசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். அங்கு அவர் பாம்பை போன்ற சேஷ அவதாரத்தின் மீது பள்ளி கொள்கிறார். அவரது நாவிலிருந்து ஒரு தாமரை தண்டு முளைத்து அதன் மீது பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மா பிறக்கிறார். பிரம்மா எல்லா வகையான ஜீவராசிகளையும் அவருடைய வெவ்வேறு ஆசைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் படைக்கிறார். அவர் சூரியன், சந்திரன் போன்ற பிற தேவர்களையும் கூட படைக்கிறார். எனவே பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் பதம் 10 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போல் படைப்பின் முக்கிய பொறியியலராக அல்லது என்ஜினியராக இருப்பவர் பகவானே ஆவார். அவரே எல்லா வகையான அசையும் அசையாத சிருஷ்டிகளை உண்டாக்கும்படி ஜட இயற்கைக்கு கட்டளை இடுகிறார். ஜட படைப்பில் 2 விதம் உள்ளன. ஒன்று பிரபஞ்சங்களின் மொத்த படைப்பு. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் இது மகாவிஷ்ணுவால் செய்யப்படுவது ஆகும். மற்றது தனிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தின் படைப்பாகும். இவ்விரண்டும் பகவானாலேயே செய்யப்படுகின்றன. இவ்வாறாக நாம் காணும் பிரபஞ்சம் தோற்றத்திற்கு வருகிறது. 34 வர்ஷபூக சஹஸ்ராந்தே ததந்தம் உதகேஷயம் காலா கர்ம ஸ்வபாவஸ்தோ ஜீவோ ஜீவமஜீவயத். மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான யுகங்களாக நீருக்குள், அதாவது கால கடலிலும் மூழ்கி கிடந்தன. ஜீவராசியின் இறைவனான பகவான் அவை ஒவ்வொன்றிலும் புகுந்து அவற்றை சுறுசுறுப்பாக இயங்கும்படி செய்தார். பொருளுரை: பகவான் மற்றெல்லா ஜீவன்களுக்கும் தலைவராக இருப்பதால் இங்கு அவர் ஜீவன் என்று விவரிக்கப்படுகிறார். வேதங்களில் அவர் மற்றெல்லா நித்தியர்களுக்கும் தலைவர் என்ற அர்த்தத்தில் நித்தியர் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். ஜீவராசிகளுடைய பகவானின் உறவு தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையுள்ளதை போன்றது ஆகும். மகன்களும் தந்தையும் குணத்தில் ஒன்றானவர்கள். ஆனால் தந்தை ஒருபோதும் மகன் இல்லை. அதுபோலவே மகனும் உற்பத்தி செய்பவரான தந்தை அல்ல. எனவே மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று பகவான் கர்ப்போதரசாயி விஷ்ணுவாக அல்லது கிரண்யகர்ப்ப பரமாத்மாவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்து ஜட இயற்கையின் சூப்பையினுள் ஜீவராசிகளை படைத்து அதை இயங்க செய்கிறார். இது பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் 3வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு முறையும் ஜட சிருஷ்டி அளிக்கப்படும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் பகவானின் உடலுக்குள் ஒழுங்கி விடுகின்றன. சிருஷ்டிக்கு பின் மீண்டும் அவை ஜட சக்தியுள் புகுத்தப்படுகின்றன. எனவே பௌதீக இருப்பில் ஜட சக்தியானது ஜீவராசிகளின் தாயை போல் காணப்படுகிறது. பகவான் தந்தையாவார். இயக்கம் உண்டாகும் பொழுது ஜீவராசிகள் காலத்திற்கும் சக்திக்கும் கீழ்பட்டு அவைகளின் இயல்பான செயல்களை வெளிப்படைய செய்கின்றன. இவ்வாறாக பலவகைப்பட்ட ஜீவராசிகள் தோன்றுகின்றன. எனவே ஜட உலகின் எல்லா இயக்கங்களுக்கும் பகவானின் முடிவான காரணமாக இருக்கிறார். 35 ச ஏவ புருஷஸ்தஸ்மாதந்தம் நிர்பித்ய நிர்கதா சஹசோர்வம் கிரிபாவக்ஷஹ சஹஸ்ரநானா சீர்ஷவான். மொழிபெயர்ப்பு. பகவான் மகாவிஷ்ணு காரணத்தில் பள்ளி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியேறி தம்மை பெருமை கர்ப்பராக பிரித்துக் கொண்டு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புகுந்து ஆயிரக்கணக்கான கால்கள், கரங்கள், வாய்கள் மற்றும் தலைகள் முதலியவைகளை கொண்ட விராட் ரூபத்தை மேற்கொண்டார். பொருளுரை. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் உள்ள கிரக அமைப்புகள் பகவானுடைய விராட் ரூபத்தின், அதாவது பிரபஞ்ச தோற்றம் வெவ்வேறு பாகங்களாக அமைந்துள்ளன. அவை பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன. 36 யஸ்ஸேஹாவயவைர்லோகான் கல்பயந்தி மனிஷினா கத்யாதிபிர் அதசப்தா சப்தோர்த்வம் ஜகநாதிபிஹி. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தில் உள்ள முழு கிரக அமைப்புகளும் பகவானுடைய பிரபஞ்ச உடலின் மேலும் கீழும் உள்ள வெவ்வேறு அங்கங்களின் தோற்றங்கள் என்று சிறந்த தத்துவவாதிகள் கற்பனை செய்து கொள்கின்றனர். பொருளுரை. கல்பயந்தி அல்லது கற்பனை எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவானின் விராட் பிரபஞ்ச தோற்றமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இரு கரங்களுடன் கூடிய உருவத்தை ஏற்க முடியாத மனோ தத்துவவாதிகளின் கற்பனை தோற்றம் ஆகும். சிறந்த தத்துவவாதிகளால் கற்பனை செய்யப்படும் பிரபஞ்ச தோற்றமானது பகவானுடைய அம்சங்களில் ஒன்றாய் இருப்பினும் அது ஏறக்கூடிய கற்பனையானதுதான். 7 உயர்கிரக அமைப்புகள் பிரபஞ்ச உருவத்தின் இடைக்கு மேலே அமைந்திருப்பதாகவும் தாழ்ந்த கிரக அமைப்புகள் இடைக்கு கீழே அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றன. இங்கு மனதில் கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், பரமபுருஷர் தமது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அறிந்திருக்கிறார் என்பது ஆகும். அவரது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுமே படைப்பில் இல்லை என்பதும் ஆகும். 37 புருஷஸ்ய முகம் பிரம்மா க்ஷத்ரமேதஸ்ய பாஹவா ஊர்வோ வைஷ்யோ பகவதா பத்யாம் சூத்ரோ வ்யஜாயதா. மொழிபெயர்ப்பு. பிராமணர்கள் அவரது பகவான் வாயையும், சத்திரியர்கள் அவரது கரங்களையும், வைசியர்கள் அவரது இடையையும் பிரதிநிதிக்கின்றனர். சூத்திரர்கள் அவரது கால்களில் இருந்து பிறக்கின்றனர். பொருளுரை. எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷரின் பின்ன பகுதியில் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். அது எப்படி என்பது இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முன்னறிவு பிரிவினர், அதாவது பிராமணர்கள், நிர்ணயிக்கும் பிரிவினர், சத்திரியர்கள், வணிகர் பிரிவினர், வைசியர்கள் மற்றும் தொழிலாளர் பிரிவினர், சூத்திரர்கள் ஆகிய மனித சமூகத்தின் 4 பிரிவினரும் பகவானுடைய உடலின் வெவ்வேறு பாகங்களில் உள்ளனர். உடலுக்கு சொந்தமான வாயும் கால்களும் உடலின் முக்கிய உறுப்புகள் தான் என்றாலும் வால் அல்லது தலை கடமையில் கால்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். அதே சமயம் வாய், கால்கள், கரங்கள் மற்றும் தொடைகள் ஆகிய அனைத்தும் உடலின் முழுமைக்கு தேவையாக உள்ள வெவ்வேறு உறுப்புகள் ஆகும். வாய் பேசுவதற்காகவும் உண்பதற்காகவும் உள்ளது. கரங்கள் உடலின் பாதுகாப்பிற்காக உள்ளன. இடை உடலை பராமரிப்புக்காக உள்ளது. எனவே சமூகத்தில் உள்ள நுண்ணறிவு பிரிவினர் சமூகத்தின் நன்மையை குறித்து பேச வேண்டும். யாகத்தின் பலன்களை ஏற்பதன் மூலம் பகவானின் பசி அடங்குகிறது. எனவே பிராமணர்கள் அல்லது நுண்ணறிவு படைத்த பிரிவினர் அத்தகைய யாகங்களை இயற்றுவதில் கைதேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் தாழ்ந்த பிரிவினரும் அத்தகைய யாகங்களில் பங்கு பெற வேண்டும். பகவானை பற்றிய அறிவை பரப்புதல், அவரது உண்மையான இயற்கையை வெளிப்படுத்துதல் மற்றும் அவரது பின்னப்பகுதிகளின் உண்மையான நிலையை விளக்குதல் ஆகியவை பகவானை போற்றுதற்குரிய வழிமுறைகள் ஆகும். இதுவே பேசும் புலனை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் முறை ஆகும். எனவே பிராமணர்கள் வேதங்களை அறிவின் மூல பிறப்பிடத்தை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். வேதம் என்றால் அறிவு என்றும், அந்தம் என்றால் முடிவு என்றும் பொருள்படும்.
பகவத்கீதையின்படி பகவானே அனைத்திற்கும் மூலம் ஆவார். அகம் சர்வஸ்ய பிரபவர். இதனால் பகவானையும் அவருடன் நமக்கு உள்ள உறவையும் அறிந்து அந்த உறவுக்கு ஏற்றவாறு செயலாற்றுவதே அறிவின் முடிவாகும் வேதாந்தம். உடல் உறுப்புகள் உடலோடு உறவு கொண்டவையாகும். அதை போலவே பகவானுடன் தனக்கு உள்ள உறவை ஜீவராசி அறிய வேண்டும். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பரமபுருஷனோடு உள்ள உண்மையான உறவை அறியும் நோக்கத்திற்காகவே மனித வாழ்வு உள்ளது. இந்த உறவை அறியவில்லையாகின் மனித வாழ்வே வீழ்ந்தான். எனவே நுண்ணறிவு படைத்தவர்களான பிராமணர்கள் பகவானோடு நமக்குள்ள உறவை பற்றிய இவ் அறிவை பரவலாக பிரச்சாரம் செய்து பாமர மக்களுக்கு வழிகாட்டி அவர்களை நல்வழிக்கு திருப்பும் பொறுப்பை உடையவர்கள் ஆவர். ஜீவராசிகள் இந்நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது நிர்வகிக்கும் பிரிவினரின் பொறுப்பாகும். வணிக பிரிவினர் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து அவற்றை மனித சமூகம் முழுவதற்கும் விநியோகிப்பதுடன் பசுக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்கள் ஆவர். இதனால் போதுமான பாலையும் பால் தயாரிப்புகளையும் மக்களால் பெற முடியும். இப்பொருட்களால் மட்டுமே முறையான ஆரோக்கியத்தையும் பரமசத்தியத்தை பற்றிய அறிவையும் அதன் மூலம் சிறந்ததொரு நாகரிகத்தை பராமரிப்பதற்கு ஏற்ப புத்தியையும் அளிக்க முடியும். மேலும் நுண்ணறிவு அற்றவர்களும் பொருளாதார சக்தி அற்றவர்களுமான தொழிலாளர் பிரிவினரும் மற்ற பிரிவினருக்கு தங்கள் உடல் உழைப்பை வழங்குவதன் மூலமாக நன்மை அடையலாம். எனவே பகவானோடு தொடர்பு கொண்டுள்ளதால் பிரபஞ்சம் ஒரு முழுமையான அண்டமாக விளங்குகிறது. பகவானுடனான இவ்வுறவு இல்லாமல் மனித சமூகம் முழுவதும் குழப்பம் அடைந்து அமைதியையும் செழுமையும் அற்றதாகவே இருக்கும். இது வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மனு அஷ்யமுகமாஷு பாரூராஜன்ய கிருதக. मज्ञानातिनिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखादितांश। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ பல வாரங்களாகவே இந்த உலகத்தின் சிருஷ்டி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்னபடி இந்த சிருஷ்டி, இந்த உலகத்தை எப்படி படைச்சாங்க, எதுக்காக படைச்சாங்க நமக்கு தெரிஞ்சே ஆகணும். இது தெரிஞ்சுக்கலினா கூட நமக்கு நம்மளோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த உடம்பு பற்றி நல்லா தெரிஞ்சாதான் இந்த உடம்புல வர வியாதி நாம் குணப்படுத்த முடியும் இல்லைங்களா? இந்த உடம்பு பற்றி தெரியுமேங்க, வியாதி குணப்படுத்த முடியாது. அப்போது இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சாதான் இந்த உலகத்தில் வர பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த உலகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பேசப்படுறோம். ஸோ இன்றைக்கி உலகத்தில் பல குடும்பங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கலாம், நாட்டுக்கு நாடாக இருக்கலாம். சண்டை ஏன் வருதுன்னா இந்த உலகத்தை இன்னும் புரிஞ்சுக்கலாம்.
புரிஞ்சுக்கணும்னா சண்டை வரும், கண்டிப்பாக வரும். ஸோ சுகதேவ் கோஸ்வாமி இந்த சிருஷ்டி பற்றி பேசுகிறார். ஸோ இன்னைக்கு பார்க்குற அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா பிரபுபாத் நல்ல உதாரணம் கொடுக்குறார். ஒரு கார் ஃபேக்ட்ரி மாதிரி. இந்த கார் ஃபேக்ட்ரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒரு இடத்துல தயார் பண்ணுவான். கடைசியில் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அசம்பிள் பண்ணுவான். அது மாதிரி இந்த உலகம் அப்படி தான் படைச்சிருக்கான். ஈவன் நம்ம உடல் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. மேபி அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணு காது மூக்கு அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்கள் ஒரு இடத்துல பண்ணி அசம்பிள் பண்ணுவாங்க. ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொன்னார் இது சம்பந்தப்பட்டு. இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த காருக்குள்ள டிரைவர் உட்காந்தா கூட கார் நகராது. அந்த டிரைவர் உட்காந்து மெயினாக அந்த கீ போட்டு அந்த இக்னிஷன் லாக் அந்த ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் உள்ள எல்லாம் ஒர்க் ஆகும். டிரைவர் உட்காருனா கூட கார் போகாது, உட்காந்து ஸ்டார்ட் பண்ணியா. அது மாதிரி இந்த உடல் பகவான் தான் எல்லாம் படைக்கிறார். ஒரு ஆத்மா உள்ள போனா கூட உடல் இயங்காது. பகவான் பரமாத்மாவும் உள்ள போகணும், உள்ள போனாதான் இது இயங்கும். ஏன்னா இந்த உடல் இயங்காது. சம்டைம்ஸ் நீங்கள் சில பேர் கோமாவில் இருப்பாங்க. டாக்டர் சொல்லுவார் கோமாவில் இருக்காருன்னு என்னென்னா அந்த ஆத்மா உள்ளதாக இருக்கு, ஆனால் பரமாத்மா சாங்ஷன் பண்ண மாட்டார். அப்போ என்னென்னா உடல் இயங்காது. ஆத்மா உள்ளே இருந்தால் கூட உடல் இயங்காது. கோமாவில் இருக்காங்க, பேச முடியாது, நடமாட முடியாது, ஆனால் உயிர் இருக்கும்பாங்க. உயிர் இருக்கு ஆனால் இயங்காது. ஏன் இயங்கலைன்னா பரமாத்மா அந்த உணர்வுங்கிறது இழுத்துருவார். அப்போ கை காலை அசைக்க முடியாது. அப்படின்னா நம்ம கை அசைக்கணும். ஒன்றும் இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த ஐலெட், இது என்ன, இது ஜஸ்ட் திறக்கணும். மூடனை விட பகவான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் திறக்கலாம் முடியாது, மூடலாம் முடியாது. சம்டைம்ஸ் சில பேஷண்டெல்லாம் இருப்பாங்க, கண்ணு திறக்க முடியாது. நம்ம சொன்னால் தலையாட்டுவாங்க, கண்ணு திறக்க முடியாது. பாகவத்தில் கொடுக்குறாங்க, கண்ணு திறக்கணும்னா கூட உள்ள அதுக்கு ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று ஒழுங்காக இருந்தால் தான் கண்ணு கூட திறக்க முடியும். திறக்க முடியாது. சில ரொம்ப வயசாச்சுன்னா கண்ணு திறக்க முடியாது, அப்படியே கண்ணு மூடிக்கிட்டே தான் இருப்பான். அப்போது நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு காரியமும் பகவான் அனுகிரகத்தில் தான் நடக்குமே தவிர வெறும் என் முயற்சினால் நடந்துடாது. அஃப்கோர்ஸ் முயற்சி பண்ணணும். கர்மண்யே பதிகாரஸ்தே கிருஷ்ணர் சொல்கிறார், முயற்சி பண்ணணும். ஆனால் அவர் அனுகிரகம் தான் நடக்கும், இன்னும் நடக்காது. ஸோ அங்கே எழுதியிருக்காங்க பிரபுபாத் கூட இந்த உலகம் சிருஷ்டி பண்ணுறார். அதில் அந்த 33வது ஸ்லோகத்து பொருளுரை அந்த முதல் பேரால் கடைசிலேருந்து 2வது சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? முதல் பேரால் கடைசிலேருந்து 2வது சென்டென்ஸ். அவரது நாவிலிருந்து ஒரு தாமரை தண்டு முளைத்து அதன் மீது பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மா பிறக்கிறார். பிரம்மா எல்லா வகையான ஜீவராசிகளையும் அவருடைய வெவ்வேறு ஆசைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் படைக்கிறார். பாருங்க, பிரம்மா எப்படி படைக்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளோட ஆசை எப்படி இருக்கோ அது தகுந்த பண்ணி படைக்கிறார். சும்மா படைக்கிறது. அஃப்கோர்ஸ் பிரம்மா பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணா சொல்லி தான் பண்ணுறாங்க. கிருஷ்ணா சொல்லி ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது தந்தாப்புல அவங்க அம்மா வந்து சமைப்பாங்க. இந்த குழந்தைக்கு பிடிக்குமா நான் செய்கிறேன். அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ஆசைன்னு அம்மா தெரிஞ்சிருச்சு, அது தந்தாப்புல அம்மா சமைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆத்மாவோட ஆசை ப்ளஸ் கர்மா, அதோட கர்மா என்ன அது தகுந்தாப்புல தான் பிரம்மா எல்லாம் சிருஷ்டி பண்ணுறாரு. பகவான் சொல்லி அவர் பண்ணுறார். ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ தானாக இயங்குறதெல்லாம் கிடையாது. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் இந்த உலகத்தை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு சயின்டிஸ்ட், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது,
ஆனால் ஈர்க்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அது பைத்தியக்காரத்தான். சட்டங்கள் இருக்கிற உண்மை. சட்டங்கள் தானே எப்படி இருக்கும்? நம்ம எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை ஒருத்தர் எழுதியிருக்கார், ஒரு நபர் இருக்கார். அது எப்படி சட்டம் தானே? இப்போ ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னா அது ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு மினிஸ்டர் வந்து சட்டம் போடுறார். அப்போ இந்த உலகத்தில் பல சட்டங்கள் இருக்கு. இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எப்படி தானே கரெக்டாக நடக்குது அந்தளவு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி ஆள் இல்லைங்கிறான், ஏன்னா அவன் பார்த்தது இல்லை. அதனால இது தானாக நடக்குது. ஆனால் அது சரியாக புரிஞ்சுக்கிற விதம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நபர் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையில நம்ம வாழ்க்கையில் உட்காந்து கவலைப்படுறதோ இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசுகிறதோ சண்டை போட மாட்டோம். சரியாக புரிஞ்சுக்கிட்டா கம்முன்னு இருப்பான், சரியாக புரிஞ்சுக்கிட்டா அமைதியாக இருப்பான், உட்காந்து எல்லாம் கவலையெல்லாம் பட மாட்டான். ஸோ அதனால சுகதேவ கோஸ்வாமி இது ரொம்ப அழகாக இந்த சிருஷ்டி எப்படி பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, என்ன காரணம் எல்லாமே எழுதுறாரு. அப்புறம் இந்த உடல் எப்படி இயங்குது போன வாரம் கூட பார்த்தோம். இந்த உடல்ல வந்து ஒரு பகுதிக்கு ஒரு தேவர் இருக்காங்க. லைக் கண்ணுக்கு சூரியன் இருக்கிற மாதிரி, கைக்கு இந்திரன், அது மாதிரி ஒரு பகுதின்னு கண்ட்ரோல் பண்ணப்படுது. நான் இண்டிபெண்டால இருக்க முடியாது அப்படின்னா நான் சுதந்திரமா என் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. ரொம்ப அழகா பிரபுபாத் எழுதுறார், பகவான் மாதிரி சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அது மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா, என் இஷ்டத்தை நான் வாழலாம், என்னை யாரும் டச் பண்ண முடியாது, யாரும் டச் பண்ண, அப்படிதான் எல்லாம் நினச்சிக்குவாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. மனுஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் காட்டில் இருக்கிற மிருகம் கூட அப்படிதான் நினைக்கும். சிங்கம் எல்லாம் பார்த்தா அப்படிதான். நீங்கள் காட்டில் சிங்கம் இருக்குன்னா அது ராஜா சிங்கம் ஒன்று இருக்கும். அதுக்கு வயசாக பார்த்தீங்கன்னா மற்ற சிங்கம் சேர்த்து அடிச்சு அது ராஜாவா. அப்புறம் அதுதான் நான் தான் பெரிய ஆள் நடக்கும். அதுக்கு வயசானு ஒன்று அடிச்சுட்டேன். ஸோ இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசி என்ன நினைக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்மளை யாரும் அசைக்க முடியாது, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரிய மாயை இது. ஸோ பாகவத்தில் வியாசரே சொல்றார், இந்த உண்மை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை ரியாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, உண்மை இது வந்து அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த கஷ்டம் தான் மாயா அப்படின்னு சொல்றோம். மாயா சக்தி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா மாயா சக்தினா அம்பாள். ஸோ அம்பாள் தான் கடவுள், பெண் கடவுள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மாயா சக்திக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கு. அதுதான் கிருஷ்ணர் சொல்றார், மயத்யக்ஷேன பிரகிருதி. இந்த மாயா சக்தி என் கையில் இருக்கு அர்ஜுனா, நான் சொன்னது எல்லாம் நடக்கும். ஸோ கிருஷ்ணா கடைசியில் சொல்றார், மாமேகம் சரணம் விரஜா, எங்க சரணாதிப்பாங்க, அது ஒண்ணுதான் வழிங்கிறார். ஸோ அப்போ ஒருத்தர் இந்த பாகவதம் படிக்கும் பொழுதுதான் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தை நம்மளால விட முடியும், இல்லை விட முடியாது. பகவத்கீதால 15வது அத்தியாயம் படிச்சீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி வரும். 15வது அத்தியாயத்தில் இந்த உலகத்தை வந்து ஒரு மரத்தோட ஒப்பிடுவார் கிருஷ்ணா. மரம் வந்து தலைகீழாக இருக்கு. ஸோ அப்போ அந்த தலைகீழாக இருக்குன்னு ஏன் சொல்றாங்கன்னா அது பாகவத்திலே வருது. ஐ திங்க் 2-3 கிளாஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்குற விஷயம் எல்லாமே நிழல் மாதிரி தான். அது லைக் உதாரணத்துக்கு நம்மளோட பந்தங்கள் அதெல்லாமே நிழல். அப்படின்னா மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை எல்லாம் நிழல். அப்படின்னா ஒரிஜினல் ஹஸ்பண்ட், ஒரிஜினல் ஒய்ஃபு, ஒரிஜினல் குழந்தைன்னு ஒன்று இருக்கு, இல்லாமல் கிடையாது. அவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் பிரிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக நம்மள்கிட்ட பிரிஞ்சாலும் நாமளும் பிரிவோம். ஒரிஜினல் அப்படி கிடையாது. ஸோ கிருஷ்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறாரு. இது நிழல், ஒரிஜினல் ஒன்று. ஸோ அவங்களோட ஆசை கர்மா பிரகாரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம். அப்படி இது உண்மை கிடையாது. ஸோ வைகுண்டம் உண்மை, இந்த உலகம் வந்து நிழல்.
ஸோ பகவத்கீதை அந்த மரம் தலையில வச்சு காட்டுறாரு. ஸோ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சாக்க நீ வெட்ட முடியும் அப்படின்பாரு. அசஸ்திரேன சித்வான வெட்டுறது. கிருஷ்ணன் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ. அப்போ வெப்பன் ஆஃப் டிட்டாச்மெண்ட், வெப்பன்னா ஆயுதம், பற்றின்மைங்கிற ஆயுதத்தை வெட்டி எரியும்பார் கிருஷ்ணா. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்மளால் வெட்ட முடியாது. நான் உண்மையை நினச்சிக்கிட்டே இருப்பேன், எல்லாம் உண்மை. ஓகே, பட் அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் உண்மைன்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பௌதீகம்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னு கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கு. இந்த உலகம் பொய் கிடையாது. நிறைய பேர் இந்த உலகம் பொய்யும்பாங்க. உலகம் பொய் கிடையாது, உலகத்தை புரிஞ்சுக்கிற விதம் பொய். ஒரு உதாரணம், பணம் இருக்கு, பணம் கூட பஞ்சபூதம் தான். ஓகே, பார்த்து 10 ரூபா நோட்டு தான் இருக்கும், அதுவும் பஞ்சபூதம் தான். இந்த 10 ரூபா என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்த்துரும். 10 ரூபாயோ கோடி ரூபாயோ, இந்த வீடு என் பிரச்சனையை தீர்த்துரும், அது போய். வீடு போய் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிற விதத்திலாம் தப்பு. இந்த உலகம் எனக்கு சந்தோஷம் கொடுத்துரும் நினைச்சு அட்டி வாங்கிடுவேன். இந்த எல்லாமே பகவானோட சொத்து, அவருக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அவருக்கு எப்படி யூஸ் பண்றது பகவான் சொல்லித்தராரு. ஆனா அது பண்ணும்போது நானும் சந்தோஷம், நோ டவுட். இந்த உலகம் சில பேர் பேசுறாங்க, இந்த உலகமே பொய்ப்பாங்க. உலகம் பொய் கிடையாது, பகவான் பொய் கிடையாது. பகவான் உண்மை. பகவான் உண்மையும் போது பகவான் எதெல்லாம் வருதோ அது உண்மைதான். பகவான் பொய் வராது, அவற்றிலிருந்து வர பொருளும் உண்மைதான், பொய் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிறதுலாம் பிரச்சனை, புரிஞ்சுக்கிறது பிரச்சனை. ஸோ பிரபுபாத் அடிக்கடி பேங்க்கில் வேலை பண்ணுறவங்க எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. இப்போ பேங்க்கில் வேலை பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் எண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியணும் இந்த பல லட்சம் தன்னது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னது நினச்சா அடி வாங்கிடுவாங்க. அது மற்றவங்க கையில் கோடி ரூபாய் இருக்கும் அவங்க கையில், ஆனால் அவங்களுக்கு கிடையாது. இது வேற ஒன்று. அது மாதிரி என் கூட நிறையா இருக்கும். எனக்கு காசு இருக்கும், சொத்து இருக்கும், பட் எதுவுமே என்னோட கிடையாது. நாம் அது என்னதுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் பிரச்சனை. ஸோ அதுக்காக எல்லாமே பொய் அப்படின்னு கிடையாது. ஸோ அப்போ இந்த உலகத்தை இந்த பாகவத்தில் எப்படி சிருஷ்டி பண்ணாங்க, இன்னும் டீட்டெயில்ஸ் வரும். முக்குணங்கள் சத்வா ரஜா தமா இதெல்லாம் வச்சு எப்படி சிருஷ்டி பண்ணாங்க. 24 மூலப்பொருட்கள் இருக்கு நம்ம உடம்புல. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், போக போக வரும். அடுத்தது லாஸ்ட் ஒரு ஸ்லோகா ரொம்ப படித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகா புரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க. லைக் பிராமணர்கள் பகவானோட முகத்திலிருந்து வருது, கையிலேருந்து சத்திரியர்கள், இடுப்பிலிருந்து வைஷ்யர்கள், காலிலிருந்து சூத்திரர்கள். இது உலகத்தில் பாகவதம் பகவத்கீதை படிக்காதனால இது உண்மை எல்லாமே தப்பாக தான் தெரிஞ்சுக்குவாங்க, நோ டவுட். பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா, உண்மையிலே சொல்கிறேன், நாம் டெய்லி படிக்கலைன்னா நாமும் எல்லாம் தப்பு தப்பாக தான் புரிஞ்சுக்குவோம். ஆனால் நமக்கு அது தெரியாது. நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது, தப்பாக பார்க்குறேன்னு கூட எனக்கு தெரியாது, தப்பாக பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. உண்மை. அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில வார்னிங் கொடுக்குறார், எதை செஞ்சாலும் சரி சாஸ்திரத்தை படிச்சுட்டு செய்ய அப்படிங்கிற, படிக்காம செய்ய வேணாம் கிருஷ்ணரே சொல்றார். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா அக்காரியா வியவஸ்திதா. எதுனா ஈவன் பேசணும், ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா கூட சாஸ்திரம் பார்க்கணும், படிக்காம செய்யக்கூடாது. முதல்ல சாஸ்திரம் ஒத்துக்குதான்னு பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தோணுதுன்னு கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் பகவத்கீதா பாகவதம் படிக்கலை, அதனால ஏதோ க்ஷத்திரியர் பிராமணர்கள் போய் பேசுகிறாங்க, சூத்ரன்னா ரொம்ப கீழே அப்படின்னு இவங்க தான் பேசுகிறாங்க. இப்போ சூத்ரன் இந்த ஸ்லோகத்திலே வருது, பாதத்திலேருந்து வருது தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஃபஸ்ட்டு என்ன காட்டுவாங்க நமக்கு, அந்த இடத்துக்கு சூத்ரன் வரணும்னா இப்போ சூத்ரன் லோ கிளாஸ்ன்னு எப்படி சொல்லுவாங்க, அறிவியல் கொஞ்சம்
இங்கே கிளியரா இருக்கு. காலிலேருந்து சூத்திரம் வரணும்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போனால் முதல்ல காட்டுறதே பாதம் தான், முகத்தை காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல சூத்திரம் வரணும். சூத்திரம் லோ கிளாஸ் இன்னும் பேசுறான், ஆனால் வேதம் சொல்லல. அவங்களும் சொசைட்டியில வேணும். சொசைட்டி அப்போ நம்ம உடம்புலையும் காலு எல்லாம் இருக்கு. பட் ஜென்ரலி நம்ம உடம்புல முக்கியம்னா தலை தான். அது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஹெல்மெட் தலைக்கு தான் போடுவோம், காலுக்கு யாரும் போடுவாங்க. அதனால கால் முக்கியமில்லைன்னு சொல்ல முடியாது. கால் இல்லைன்னா கஷ்டம் தான் லைஃப், அதில் சந்தேகம் கிடையாது. ஸோ ஒரு சொசைட்டியில் எல்லா நபர்களும் முக்கியம்தான். இல்லைன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார் இல்லையா, பண்டிதா சமதர்ஷனாக அப்படிங்கிறார். பண்டிதன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான், கிருஷ்ணரே சொல்கிறார். அப்போ இவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்காம ஐயோ வேதம் தப்பு, வேதத்தில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரிக்கல. பட் நமக்கு ஒன்று இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம்னா அவங்களோட கர்மா பிரகாரம் தான். அதெல்லாம் உண்மை, போய் கிடையாது. சில ஜீவராசிகள் மோசமான குடும்பத்திலையும் பிறப்பாங்க, அதான் கர்மா. பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்கிறார், இவங்களை அசுர பெண்களோட கர்ப்பத்தை நான் வச்சுருவேன் கூட ஸ்லோகா இருக்கு. அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னா ஒரு மோசமான பெண்ணுக்கு பிறக்கும் வாய்ப்பு இருக்கு. சம்டைம் நல்ல பெண்ணுக்கும் மோசமானவன் பிறக்கலாம், அதுவும் நடக்கும். அவங்களோட கர்மாலாம் இருக்கு. ஸோ ஆனால் ஒன்று என்னன்னா, கிருஷ்ணர் சொல்றா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாக்கேச்சா பண்டிதா சமதர்ஷினா. வித்யான அறிவு, இந்த பகவத்கீதா அறிவு இருந்தால் தான் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. சமமாக பார்க்கறது அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு விட்டுருவேன் அப்படி அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு நாம்பளும் கழுதையும் ஒன் சென்ஸ் ஒன்று தான், அதுவும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். பன்றியும் நாம்பளும் ஆத்ம ரீதியாக ஒன்று தான். அதனால நான் பன்றிகளை வீட்டுக்கு விட மாட்டேன். அப்போ அது மரியாதை கொடுக்கறதுன்னு என்னென்னு அர்த்தம்னா, அதை நான் துன்புறுத்த மாட்டேன். எல்லாம் துன்புறுத்தக்கூடாது. அது மரியாதைன்னு அதுதான் மரியாதை. அது வீட்டுக்குள்ள விட முடியாது. பண்டிதா சமதர்ஷனா, நான் சிங்கத்தை போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னா அது தின்னுடும். சிங்க புளியை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்க முடியாது. அது மரியாதை. பண்டிதா சமதர்ஷனா அது உடம்புலையும் ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு. மரியாதை அதை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. தாட்ஸ் அ மீனிங், அது மீனிங். ஸோ மேபி உடல் ரீதியாக கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லாமலும் கிடையாது. அது இந்த உலகம் இல்லைம்பாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாரும் மனுஷங்க தான், ஆனால் எல்லாரும் ஒன்றுனா ஆத்ம ரீதியாக ஒன்று, உடல் ரீதியாக வேறு தான். இப்போ ஒன்று நீங்கள் மாம்பழம் சீசன் இருக்குது, நிறைய மாம்பழங்கள்லாம் விற்கிறாங்க. நீங்கள் பங்கனப்பள்ளியும் மல்கோவாவும் கிளிமூக்கு மாம்பழம் ஒரே ரேட்டு கொடுத்து சொல்லி பார்க்கலாம். எல்லாம் மாம்பழம் தான் ஒரே ரேட்டுனா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் மாம்பழம் தான், இது வேறு ரேட் அது வேறு ரேட். அது நீங்கள் எந்த பொருள் அரிசி எடுத்தாலும் அப்படி தான். அரிசிகள் அத்தனை வெரைட்டி இருக்கும், ஒரே ரேட்டு கொடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது மனுஷனுக்கும் அப்ளை ஆகும். மனுஷனுக்கு அப்ளை, எல்லாரும் மனுஷங்க தான். ஆனால் உடல் ரீதியாக ஒன்றும் கிடையாது. ஒரு காலேஜில் பிரின்சிபலுக்கு ஒரு சம்பளம் இருக்கும், பியூனுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். நானும் பிரின்சிபல் மனுஷன் தானே, ஒரே சம்பளம் கொடுங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. பிரின்சிபல் வேறு, பியூன் வேறு. ஸோ இது புரிஞ்சுக்க ரொம்ப அறிவெல்லாம் தேவைப்படாது. ஸோ அவங்கவுங்களோட கர்மா ஒரு மாதிரி பிறப்பாங்க. ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் கிருஷ்ணத்தை பக்தி பண்ணலாம். அதுதான் இருக்கலே உயர்ந்த விஷயம். யாராக இருந்தாலும் பண்ணலாம். சூத்திரனும் பக்தி பண்ணலாம், பிராமணனும் பண்ணலாம். பகவான் எல்லாருக்கும் அப்ரோச்சபிள் தான். அப்படின்னா அணுகலாம். இவங்களுக்கு தான் அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி பகவான் பேசுனது, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தது பெரிய விஷயம். யார் வேணாலும் கிருஷ்ணா அப்ரோச் பண்ணிடலாம், யார் வேணாலும். சில பேர் சொல்லுவாங்க, நானும் கர்ப்பகிரகத்தில் போய் பூஜை பண்ணுறேன், பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்க. அது குவாலிட்டி. இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன், என் கையில் கத்தி கொடுனா, டாக்டர் படி
சும்மா கையில் நான் போய் ஹெல்ப் பண்ணணும், அதை எப்படி ஒத்துக்குவாங்க? தகுதியில் இது சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்க. யார் வேணாலும் கிருஷ்ணரை அப்ரோச் பண்ணலாம். வெரி ஈஸி, ஜஸ்ட் நாமா சொன்னால் போதும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இட்ஸ் நாட் தட் அதாவது உள்ளே போய் பூஜை பண்ணுறவர் தான் கிருஷ்ணாட்ட போவார், வெளியில் கூட்டுறவங்க போக முடியாது, அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு ரோடு கூட்டிகிட்டு வந்து அப்படியே மேலே போயிடலாம், கிருஷ்ணாட்ட போயிடலாம். அதெல்லாம் உண்மை, புரியலாம் கிடையாது. சிம்பிளி நாமா என்ன, அப்படி தான் வேதத்திலே இருக்கு, அப்படிதான் வேதத்தில் இருக்கு. ஸோ அவங்கவுங்க என்ன ஃபேமிலியில் பிறந்தாங்களோ டசன்ட் மேட்டர். பகவான் நாமா சொல்லிட்டு பகவத்கீதா ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு காலத்தில் இந்தியாவில் எல்லாரும் இப்படி தான் இருந்திருக்காங்க. சூத்ராஸ்னா தயவு செய்து வெளியில் ஏதோ தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் சூத்ரன் கூட பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சூத்ரன் வெரி ஹை கிளாஸ், அவங்கள சாஸ்திரங்களும் தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சூத்ரான்னு சொல்கிறாங்க, சூத்ரன் கிடையாது, நிலைச்சதில் அசுரன் சொல்லலாம். அந்த அசுரன் சூத்ரன் கிடையாது, சூத்ரன் நல்ல சாஸ்திரம் தெரியும். நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னா அந்த சூத்ரான்னு சொல்கிறவங்களுக்கு புராண கதைகள் எல்லாமே தெரியும். அது அவங்க நாடகமாக போடுவாங்க. ஜென்ரலாக மகாபாரதத்தில் யுத்தம் 18 நாள் யுத்தம் நடக்கும். சாயங்காலமான இந்த சூத்ரர்கள் நாடகமெல்லாம் போட்டு அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க. எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, டெய்லி ஈவினிங் அவங்க வேலை இருப்பான். ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு மட்டும் கொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க தான் என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க புராண கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த புராண கதைகள் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாடகம் போடுவாங்க. ஸோ சூத்ராஸ் ரொம்ப ஹை கிளாஸ், பெரிய சேவை செய்கிறாங்க சொசைட்டி. இன்னைக்கு அது சினிமாவை மாறிடுச்சு, அதெல்லாம் தப்பாக நடக்குது. ஆனால் ஆக்சுவலி ஒரு காலத்தில் அந்த நாடகம் போடுறவங்க எல்லாமே பாகவத்தில் இருக்கிற விஷயம்லாம் மக்களுக்கு ஈஸியாக போகிற மாதிரி நாடகம் போடுவாங்க, மக்கள் ஈஸியாக சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாராலையும் படிக்க முடியாது. அப்போ அவங்களும் புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவாங்க, பகவான்கிட்ட பக்தி பண்ணுவாங்க. ஸோ இது உண்மையில நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் உண்மையிலே சில பேரை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பாகவதம் உட்காந்து படித்ததை நான் பார்த்ததில்லை, எல்லா கதையும் பேசுவாங்க, நானே பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா அவங்க வீட்டில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் இந்த சொசைட்டி ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. இது கலியுகா போக 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 அவங்கள கெடுத்துக்கிறாங்க, மனுஷனாக பண்ணிக்கிறது தான். பட் எனிவே, ஏன்னா தோஷங்கள் நிறையா எப்பவுமே இருக்கும். இது சுகதேவ் கோஸ்வாமின்னு சொல்கிறார், இந்த தோஷங்கள் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது இந்த உலகத்தில். இது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், சஹஜம் கர்ம கௌந்தேயா சத்தோஷம் ந த்யஜேத் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த வேலை பண்ணாலும் ஒரு தோஷம் இருக்கும், கிருஷ்ணரே சொல்கிறார். ஆனால் அதுக்காக விடாத அப்படின்னு, தோஷம் இருக்கும் விடாத, கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது ஒரு தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாத வேலை ஒன்று கிடையாது, ஏதாவது ஒரு தவறு இருக்கும். கிருஷ்ணரே சொல்ல, ஆனால் இருந்தாலும் விடக்கூடாது. இப்போ சண்டை போன ஒருத்தன் கொண்டு தான் ஆகணும், அது ஒரு தோஷம்தான், விடாத, பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போது சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், தோஷம் இருக்கும், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா. ரொம்ப அழகாக சொல்கிறார், கீர்த்தனா பாடு, என்ன பாடணும், கிருஷ்ணஸ்யா. அது எப்படி சொல்கிறார், கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்யா. ஏவானா ஓன்லி, அது மட்டும்தான், எதுவும் கிடையாது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. கிருஷ்ண கீர்த்தனா மட்டும் பண்ண போதும், முக்த சங்க பரம் ரஜனியும் தப்பிச்சுவார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த பகவான் உடல்லேருந்து பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, ஆக்சுவலி நீங்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கும்பா, பைத்தியக்காக இருப்பாங்க. நீங்கள் அண்ணன் ஆப்பிரிக்கா நாட்டு போனாலும் அங்கே நாட்டில் 2 போலீஸ் இருப்பாங்க, 2 விவசாயி இருப்பாங்க, 2 வாத்தியார் இருப்பாங்க,
வீடு கூட்டம் ரோடு கூட்டம் 2 பேர் இருப்பான். எப்படி இல்லாமல் இருக்கணும்? உலகத்தில் இந்த 4 பேர் இல்லாத ஒரு ஊர் சொல்லுங்க, எங்கேயுமே கிடையாது. ஒரு கம்பெனி எடுத்தால் கூட இந்த 4 பேர் இருப்பாங்க. அந்த கம்பெனியில் ஹெட் ஒருத்தர் இருப்பார், அவர் ஏசியில் உட்காந்து யோசிப்பார், அவ்வளோதான், பிராமணா மாதிரி. அப்புறம் அந்த கம்பெனி செக்யூரிட்டி 2 பேர் வெளியே நிற்பாங்க. அப்போ அந்த கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 2 பேர் கேஷியர் இருப்பாங்க, பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் கூட்டம் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 விதமான நபர்கள் இல்லாத ஒரு ஊர் கிடையாது. புத்தி கம்மினால இந்தியாவில் மட்டும் இருக்குது, வெளிநாட்டில் கிடையாது. ஸோ அப்போ இந்த பகவத்கீதா ஒன்று படிக்கலைன்னா ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இருக்காது. அப்படின்னா ஒரு பொது அறிவு எதுவுமே இருக்காது. பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, மிருகம்தான் அது, அவ்வளோதான், மிருகம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க, எக்ஸாக்டாக மிருகம்தான், தெரியாது. ஸோ நமக்கு ஆச்சாரியர்கள் சில பிரபுபாத், எத்தனை ஆச்சாரியார், பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல மொழிபெயர்த்து இது நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி அவரே அவர் நாமத்தையும் கொடுத்துட்டார். ரொம்ப ஈஸி. ஸோ ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், பகவத்கீதா பாகவதம் டெய்லி படிக்கணும். உண்மையிலே படிக்கலைன்னா இன்னொரு பெரிய அபாயம் என்னென்னா, இப்போ நாங்கள் பார்க்குறோம், நேற்று நீங்களும் பார்ப்பீங்க, இந்த வரக்கூட குழந்தைங்களுக்கு நம்மளால் சொல்லித்தர முடியாது. இன்னைக்கு குழந்தைங்க நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா மீடியாவுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஓகே, அப்போது அவங்க நிறைய கேள்வி சின்ன வயசுலேருந்தே வருது. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ சின்ன குழந்தைய நிறைய கேள்வி கேட்குது. நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா பாகவதம் படிக்கலாம் பண்ண முடியாது. பகவத்கீதா பாகவதம் படிக்கலாம் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் சரியான ஆன்சர் கொடுத்துட்டா அவங்க பாகவத்தை அப்படியே பிடிச்சிக்குவாங்க, பகவான் அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அப்போ அவங்க லைஃப் செக்யூர். அவ்வளோதான். நான் அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும், அப்போ தான் செக்யூர்டாக இருப்பாங்கலாம் கிடையாது. அந்த குழந்தை பாகவதம் பிடிச்சிருச்சுன்னா போதும், இது போதும் லைஃப்பில். அவன் எங்கிருந்தாலும் பிழைச்சிக்குவான். நாம் கூட இருக்குன்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் பாகவதம் டெய்லி படிக்கிறான்னு பிழைச்சிக்குவான். அவங்கள பற்றி நம்ம யோசிக்கவேன்னு அவசியம் இல்லை. ஐயோ பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுறான் தேவையில்லை. பாகவதம் படிக்கிறாங்கள, கிருஷ்ணரோட அனுகிரகம் டைரெக்டாக வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த அறிவுரைகள் நேரம் வந்து, ஏன்னா பாகவதம் படிக்கிறாங்க. பாகவதம் சாக்ஷாத் கிருஷ்ணா. இது பாகவத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார், நான் தான் பாகவதம் கிருஷ்ணரே சொல்கிறார். ஒருத்தர் வீட்டில் பாகவதம் இருக்குன்னா பகவான் இருக்கார், ஆனால் யூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, சும்மா வச்சிருந்து எப்படி இருக்கணும், யூஸ் பண்ணால் தானே தெரியும். அதனால வீட்டில் பாகவதம் இருக்குன்னா டெய்லி படிக்கணும். அப்போ பகவானோட அனுகிரகம் வரும், புரியணும். ஸோ இன்னைக்கு உண்மையில் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பெரியவங்க பதில் சொல்ல முடியாதனால நாஸ்திகர்லாம் மாறிடலாம். கடவுளும் கிடையாது, கோயில் தேவையில்லை, நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். நீ இண்டிபெண்டெல்லாம் கிடையாது, அடி விழுகும். எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே சொல்கிறார், தெரிஞ்சுக்கணும். பயா அபயம், கடைசியில் 18ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். பயா அபயா அப்படின்னா எதுக்கு பயந்துக்கணும், வாழ்க்கையில் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணா. சிலதுக்கு பயப்படணும். நீங்கள் பிரஹலாத் மகாராஜ் அவரே பாகவத் நரசிம்மர் பார்த்துன்னு சொல்கிறார், எனக்கு இதெல்லாம் கண்டு பயமெல்லாம் கிடையாது, ஆனால் இது ஜாக்கிரதையாக இருக்கும், மாயா சக்தி. நிறைய பேர் கடவுள் பார்த்து பயந்துக்கணும். கடவுள் பார்த்து பயந்துக்கூடாது, மாயை பார்த்து தான் பயந்துக்கணும். ஆக்சுவலி நிறைய பேர் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. பகவான் நம்ம ரட்சிப்பார், மாயை பார்த்து பயப்படணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வேணாம், டேஞ்சர், நம்ம ஒதுங்கி இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற பயா அபயம் தெரிஞ்சுக்கோ, எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது. ஆனால் கலியுகத்தில் ரிவர்ஸில் தான் போகும். ரிவர்ஸில் கோயிலுக்கு போகிற ஜாக்கிரதை, கண்ணு குத்திடும் அப்படின்னு சினிமாக்குன்னா காசு கொடுத்து போய் பாரு.
அது பயப்படணும், அது மாயா, டேஞ்சரஸ் தான். ஸோ ஒருத்தர் பாகவதம் பகவத்கீதை படிக்கலைன்னா உண்மை அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது. இதுதான் உண்மை, ஒரு உண்மையும் தெரியாது. ஸோ நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாகவதம் சில பிரபுபாத் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மொழியிலும் வந்துருச்சு இந்தியாவில். யாரும் மிஸ் பண்ண வேணாம், தயவுசெய்து டெய்லி படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். நீங்களே உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் பார்ப்பீங்க, அவங்கவுங்களுக்கே தெரியும். இது கிருஷ்ணா சொல்கிற பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் அப்படியே பிரத்யக்ஷமாக நீ பார்ப்பேன் அர்ஜுனா, செஞ்சு பார்ப்பேன். இது அந்த செஞ்சால் தான் தெரியும், எல்லாம் தெரியாது. இட்ஸ் வெரி தியரியுமாக இருக்கும். ஆனால் பகவான் விஷயங்கள் எல்லாமே அவங்களா செஞ்சு தான் பார்க்கணுமோ தவிர இன்னொருத்தர் வந்து காட்ட முடியாது. சில விஷயங்கள் தான் சொல்லலாம், மற்றது அவங்களா செஞ்சு பார்க்கணும். எப்படி மாம்பழம் ருசிங்கிறது இந்த உலகத்தில் யாராலையுமே பேசி புரிய வைக்க முடியாது. நீ மாம்பழம் ருசி பேசி புரிய வைக்க முடியாது, அவனா சாப்பிட்டு தான் பார்க்கணும். இல்லை நீ புரிய வையி, நான் சாப்பிட்றேன்னா இந்த உலகத்தில் மாம்பழம் சாப்பிட்றான். அந்த ரொம்ப பெஸ்ட் ஃப்ரூட், கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாம்பழத்தை தான் ராஜான்னு சொல்லுவாங்க. அது மிஸ் பண்ணிடுவான். அது மாதிரி பாகவதம் படிக்கலைன்னா பகவான் மிஸ் பண்ணிடுவான். பகவான் விஷயமெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறதால முடியாது. ஓரளவு கைடன்ஸ் கொடுக்கலாம், அங்கே தான் குரு. மற்றது அவங்க செஞ்சு பார்க்கணும், அவங்களாம் செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏதாவது கொஷன்ஸ் இல்லை? நிழல் இருந்தால் உண்மை ஒன்று இருக்கணும்னு சொல்லுங்க. இப்போ கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஆத்மாவுக்கு ஆண் பெண் எந்த பேதமும் இல்லாதப்ப கணவன் மனைவி குழந்தைகள்ங்கிற கட்டுப்பாடு. ஆத்மாவுக்கு உடல் இருக்கு, ஆன்மீக உடல் இருக்கு. ஆன்மீக உடல் இருக்கு. ஆன்மீக உடல் உண்மையாக இருக்கிறனால தான் இந்த உடல் இருக்கு நமக்கு. இப்போ எனக்கு கை இருக்கிறனால தான் இந்த ஷர்ட்டுக்கு கை இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஷர்ட்டுக்கு ஏன் கை இருக்குன்னா எனக்கு கை இருக்கு. ஆன்மீக உடல் இருக்கிறனால தான் இந்த உடல் இருக்கு. அப்போ ஆன்மீக உடல் இருக்கும்போது ஆன்மீக உடலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க. ஆனால் அது இது மாதிரி கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ அது நம்ம தேடலாம் முடியாது. அது யாரு, அது நம்ம தேட முடியாது. பட் அப்போது இந்த இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் டெம்பரரினா அப்போ பெர்மனெண்ட் ஒன்று இருக்கணும். ஸோ அந்த லாஜிக் அது வந்து பகவான் நாமா சொல்லத்தான் வரும். அது உடனே நமக்கு தெரியாது. பட் உண்மையிலே ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்குது. வைகுண்டத்துலேயும் ஃபேமிலி லைஃப்பில் தான் இருக்குது. இங்கே மாதிரி கிடையாது. நிறைய பேர் இங்கே பேட் எக்ஸ்பீரியன்ஸுனால ஃபேமிலி லைஃபே கூடாது. அது இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் தப்பு. ஃபேமிலி லைஃப் ஒன்று இருக்குது. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா அதோட இப்போ ராதாராணிக்கு அண்ணாலாம் இருக்காங்க, கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. இங்கேயும் நம்ம கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. பட் அந்த கூட பிறந்தவங்க வேறு, இந்த மாதிரி கிடையாது. இங்கே சம்டைம் கூட பிறந்தவங்க சண்டையாக இருக்கும். இங்கே எதுக்குடா நம்மளோட இருக்காங்க பட் அது வேறு. அங்கே எல்லாமே இருக்கு. பட் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அங்கே எல்லாமே ஸ்வீட். அங்கே சண்டை போட்டாலும் ஸ்வீட் தான், எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ வேறு கிளாஸில் ஏதாவது ஜென்ரல் கொஷன்ஸ்? ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंद।